ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ அந்த சேனலில் இன்றைக்கி என்ன வீடியோ பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா எம்சிசி டீம்டு யூனிவர்சிட்டிக்கான ஸ்டேட் ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஷெட்யூல் பற்றியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஷெட்யூலில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், சாய்ஸ் ஃபில்லிங் எப்போ பண்ணணும், பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் எப்படி அலாட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ நடக்கும், பார்த்தீங்கன்னா ரிசல்ட் எல்லாம் எப்படி இருக்கும், ரிப்போர்ட்டிங் வந்து எப்போ போய் பண்ணணும் அப்படிங்கிறதையும் அந்த ஸ்டேட் ரவுண்டுக்கான வேகன்சி லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை சீட்ஸ் இருக்குது கொடுத்துருக்காங்க, எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் ஒன் பை ஒன் அந்த வீடியோவில் பார்த்தலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்திருக்கீங்கன்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எம்பிபிஎஸ்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா, சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்டே ரவுண்டில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஷெட்யூலை பார்த்தலாம். ஓகேங்களா? ஸோ ஷெட்யூலை பொறுத்த வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4th நவம்பர்லேருந்து 9th நவம்பர் வரைக்கும் டேட் கொடுத்துருக்காங்க. சாய்ஸ் ஃபில்லிங் வந்து பார்த்தீங்கன்னா 5th நவம்பர்லேருந்து 9th நவம்பர் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 5 டேஸ்க்குள்ளே நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங்கான ஒரு காலேஜஸ் வந்து நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கில் வைக்கிற மாதிரி இருக்கும். ப்ராசஸிங் ஆஃப் சீட் அலாட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10 நவம்பர்லேருந்து 11 நவம்பர் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. 2 days டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது உங்களுக்கு ரிசல்ட் எப்போ வரும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 12 நவம்பர். ப்ராசஸிங் அலாட்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் உங்களுக்கு 12th நவம்பரில் வந்துடும். ஸோ ரிப்போர்ட் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணி எப்போ காலேஜில் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா 13ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரைக்கும் நவம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 8 நாளுக்குள்ளே நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் ஷெட்யூல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டைம் வந்து ப்ராப்பராக நீங்கள் மெயின்டைன் பண்ண மட்டும்தான் உங்களால் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண முடியும். ஸோ ஏதாவது மிஸ் பண்ணிட்டீங்கனாலோ எந்த ஒரு சேஞ்சஸோ எதுவுமே பண்ண முடியாது. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது எத்தனை சீட்ஸ் வேகன்சி விட்டுருக்காங்க அப்படிங்கிறதே ஒன் பை ஒன் பார்த்துலாங்களா? ஸோ இது டீம்டு யூனிவர்சிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் உங்கள் ஸ்டேட் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சீட்ஸ் வேகன்சி விட்டுருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறுபடை வீடு மெடிக்கல் காலேஜ் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 150 சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்டேக் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 136 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிட்டாங்க. டோட்டலாக உங்களுக்கு வேகன்சி லிஸ்ட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு 14 சீட்ஸ் மட்டும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஏஜிஎஸ் மெடிக்கல் காலேஜ் கொடுத்துருக்காங்க. இந்த காலேஜில் உங்களுக்கு 250 சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 246 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிட்டாங்க. மீதி வந்து பார்த்தீங்கன்னா சீட்ஸ் வேகன்சி பொறுத்த வரைக்கும் ஒரு 4 சீட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த காலேஜில். அடுத்தது பாரத் மெடிக்கல் காலேஜில் பொறுத்த வரைக்கும் ஒரு 250 சீட் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 231 ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணிட்டாங்க. மீதி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 19 சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செட்டிநாடு ஹாஸ்பிட்டல் அண்ட் மெடிக்கல் ரிசர்ச் கொடுத்துருக்காங்க. இந்த காலேஜில் உங்களுக்கு ஒரு 250 சீட் கொடுத்துருக்காங்க. இந்த காலேஜில் உங்களுக்கு 250 சீட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு சீட்ஸ் வேகன்சி அங்கே கிடையாது. நெக்ஸ்ட் வந்து ஜேஆர் மெடிக்கல் காலேஜ் கொடுத்துருக்காங்க. 200 சீட் கொடுத்துருக்காங்க. 171 ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிட்டாங்க. 29 சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி இருக்குது. மகாத்மா காந்தி அண்ட் மெடிக்கல் காலேஜ் கொடுத்துருக்காங்க. 250 சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்டேக் கொடுத்துருக்காங்க. 237 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. 13 சீட்ஸ் வந்து அங்கே இருக்குது. நெக்ஸ்ட் மீனாட்சி மெடிக்கல் காலேஜ் கொடுத்துருக்காங்க. இங்கே 250 சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 243 சீட்ஸ் வந்து அட்மிஷன் பண்ணிட்டாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு 7 சீட்ஸ் வந்து வேகன்சி இருக்குது. சவிதா மெடிக்கல் காலேஜ் கொடுத்துருக்காங்க. 250 சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்டேக் கொடுத்துருக்காங்க. அங்கே டோட்டலாக 247 ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணிட்டாங்க. மீதி ஒரு 3 சீட்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா வேகன்சி இருக்குது. ஸ்ரீ சத்யசாய் மெடிக்கல் காலேஜ் கொடுத்துருக்காங்க. 250 சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்டேக் இருக்குது. அங்கே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 230 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. மீதி 20 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஜாயின் பண்ணல. ஸோ சீட்ஸ் வேகன்சி அங்கே இருக்குது. ஸ்ரீ லட்சுமி நாராயணா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் கொடுத்துருக்காங்க. 250 சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா 231 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ மீதி வந்து பார்த்தீங்கன்னா 19 சீட்ஸ் வேகன்சி இருக்காங்க. ஸ்ரீ ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ் கொடுத்துருக்காங்க. 250 சீட்ஸ் அங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த காலேஜில் 250 சீட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் ஆகிட்டாங்க. மீதி இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா 0 சீட்ஸ் தான் இருக்குது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சீட்ஸ் வேகன்சி கிடையாது. எஸ்ஆர்எம் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் கொடுத்துருக்காங்க. 250 சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. 246 ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணிட்டாங்க. மீதி வந்து பார்த்தீங்கன்னா 4 சீட்ஸ் இன்டேக் கொடுத்துருக்காங்க. வேல்ஸ் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் கொடுத்துருக்காங்க. 250 சீட்ஸ் இன்டேக் கொடுத்துருக்காங்க. 242 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. மீதி 8 சீட் இருக்கு. விநாயகர் மிஷன் மெடிக்கல் காலேஜ் கொடுத்துருக்காங்க. 150 சீட் கொடுத்துருக்காங்க. 141 சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிட்டாங்க. 9 சீட் வந்து இங்கே இன்டேக் இருக்கு. விஎம்கே மெடிக்கல் காலேஜ் சேலம் கொடுத்துருக்காங்க. அதாவது விநாயகர் மிஷன் தான் கொடுத்துருக்காங்க, சேலம் கேம்பஸ். ஸோ இந்த காலேஜில் 150 சீட் கொடுத்துருக்காங்க. 146 சீட் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. 4 சீட்ஸ் வேகன்சி இருக்கு. பாலாஜி மெடிக்கல் காலேஜ் கொடுத்துருக்காங்க. 250 சீட்ஸ் 243 சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாயின் பண்ணிட்டாங்க. 160 சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்டேக் இருக்கு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எம்பிபிஎஸ்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு, உங்களுக்கு ஸ்டேட் ரவுண்ட்ல ஏதாவது ரவுண்ட் இருக்கு, இல்லை எம்பிபிஎஸ் வந்து நீங்க டீம்டு யூனிவர்சிட்டியில் அட்மிஷன் பண்ணணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.